வணக்கம். நான் உங்கள் அடகிசனர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய்க்கு 2022ல் நீங்கள் அளவுக்கு மீதியாக சம்பாதிச்சிருக்கீங்க, அதுக்கு ஃபைன் வந்து 1,50,00,000 கட்டணும், வரி ஏய்ப்பு செஞ்சிட்டீங்க, நீங்கள் டேக்ஸ் கரெக்டாக கட்டலன்னு 2022ல் போட்ட ஃபைனை இப்போ 2025ல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சுவலி அந்த 2022ல் கொடுத்த வரி ஏய்ப்பு 2025 கொடுத்த நோட்டீஸா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல போட்டிருக்காரு. யாரு? விஜய். ஆக்சுவலி இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்சியருக்கும் யாராவது தூண்டி விட்டு எலெக்ஷனுக்கு வந்துட்டான், இவனை எப்படி மடக்கலாம்னு சொல்லி போலியா தூண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வருது. சரிங்களா? அது சொல்ல யாருமே. ஆக்சுவலி எனக்கு தெரிய வருது 2022ல என்னை தூண்டிருந்தாங்களா அத்தனை பேரும்? இன்கம் டேக்ஸ் சொல்றேன், கட்சியில் இருக்கவங்க தூண்டி விட்டு இவன் எதுக்கு வந்தான் வெளியே அப்படின்னு சொல்லி எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் எதுக்கு இவன் வந்தான், இவனை மடக்கிறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்ற காரணத்துக்காக 2022ல் வரி ஏய்ப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு இப்போ நோட்டீஸ் கொடுக்கணும்னா, இப்போ 3 வருஷம் தூக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ நீங்கள் வேலை பார்க்கலையா? நீங்கள் வேலை பார்க்காம இப்போ எலெக்ஷனுக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சோ என்னமோன்ட்டு, அவர் ஜெயிச்சாருன்னா சத்தியமாக சொல்கிறேன், பிரச்சனை உங்களுக்கு தான். அவர் வந்து வேண்டாம் ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லை, பிரச்சனைகள் நிறைய பேர் காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ரிவெஞ்ச் எடுக்கிற பழக்கமே இல்லை. ஏன்னா சட்டப்பூர்வமாக அவர் அனுமதி வாங்கிட்டு வர்றாரு. இதுக்கு பரப்புரைக்கு ப்ளஸ்ஸு மாநாடுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாரு. இந்த மாதிரி நியாயமாக வாங்கிட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி தூண்டுவீங்களா? கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. 2022லேருந்து 25 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்களா ஐடி டிபார்ட்மெண்ட்? இப்படி இருந்துச்சுன்னா எங்கே விளங்குவோம்? அப்போ ஆட்சியாளருக்கு சரி இல்லையா? நானே கேட்குறேன், இவர் வரி ஏய்ப்பு செஞ்சாலும் செய்யலை இல்லை. 2022லேருந்து அவர் கட்சி கூட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா இல்லை, அப்போதான் ஆரம்பிச்சாருன்னா உங்களுக்கு பயம் இல்லை. இப்போ தூண்டி விட்டு உங்களுக்கு பயம் வந்ததுனால இன்கம் டேக்ஸ் தூண்டி விட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? இது எப்படி பாருங்களேன். அவங்க ஆக்சுவலி உங்களை கவுத்துருவான்ற பயத்தில் கொடுத்துருக்கீங்களான்னு தெரியல. இது எப்படின்னா பொறுத்துன்னு 2026 எலெக்ஷன்ல எப்படின்னு பார்த்தது தெரியும். சரிங்களா? பார்த்தது தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப தேங்க்யூ.